பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தியில் என் நண்பர்கள், என் சகோதரர்கள், என் சகோதரிகள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் ஒதுக்கி தந்தார். அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு அளித்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக அவருக்கு நாங்கள் எல்லோரும் நன்றி கூறுவோம். சிலுவையின் செய்தி உங்களுக்கு ஏற்கனவே தெளிவாக நான் விளங்கப்படுத்தியிருந்தேன். அதனுடைய உண்மையான நோக்கம் ரோமர் 6, 7, 8 அதிகாரத்தை பிரசங்கிப்பது. அதற்கு முதல் சிலுவையை பற்றிய புரிந்துணர்வை, சிலுவையை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ளும் முகமாக முக்கியமான வேத வாக்கியங்களை அடிப்படை வாக்கியங்களாக எடுத்து அதனை பிரசங்கித்து கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் போதிய அறிவை பெற்ற பிறகு ரோமர் 6, 7, 8 ஆகிய அந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை பிரசங்கிப்பது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அப்போ அந்த ரோமர் 6, 7, 8 என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட வழிமுறைகள் அந்த 3 அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போ அதை நான் போதிப்பதற்கு முன்பு சில முக்கியமான சிலுவையை பற்றிய சில முக்கியமான வேத வாக்கியங்களை எடுத்து அதனை பிரசங்கிப்பது எனக்கு பொருத்தமாக காண்கிறது. நேற்றைய தினம் கடைசி செய்தியாக நான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை எடுத்திருந்தேன். அடிப்படை வேத வாக்கியமாக 1 கொரிந்தியர் 2:2 எடுத்தேன். அதை இன்றைக்கும் மறுபடியும் அந்த அடிப்படையிலேயே என்னுடைய பிரசங்கத்தை தொடருவது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது. அந்த வேத வார்த்தையை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள சகல கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கட்டளை பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவை பற்றி நாம் அறிய வேண்டும், கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை நாம் அறிய வேண்டும், அதை தவிர வேறொன்றும் அறியக்கூடாது என்பதே அதன் சாரமாகும். அப்போ நாங்கள் இப்பொழுது வேதத்தை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நாங்கள் பார்த்து கொண்டோம். இப்பொழுது நாங்கள் ஜெபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கு அண்டண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் அடியேனை மீட்டு கொண்டீர். அதற்காக அண்டண்டைக்கும் நன்றி. எங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் நன்றி. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதியும், அபிஷேகியும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் வேத வாக்கியங்களை பகுத்து போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. Thank you, Jesus. Amen and amen. Hallelujah. Thank you, Jesus. அப்போ நாங்கள் அந்த வசனத்துக்கு நேரடியாக போவோம். 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்ட வசனத்தையே நான் நேற்று உங்களுக்கு
நேற்றைய செய்தியில் கடைசி செய்தியில் உங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருந்தேன். கடைசியாக நான் தெரிந்த வார்த்தை பவுல் அப்போஸ்தலர் 6:14 1 கொரிந்தியர் 2:2 பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன மாதிரி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கின்றது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கின்றேன். ஹல்லேலூயா. அப்போ பவுல் அப்போஸ்தலர் எதனை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? அது மட்டுமல்ல, உலகம் அவருக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கின்றதையும் அவரும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறதையும் அவர் இங்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ அதை குறித்தே அவர் மேன்மை பாராட்டுகிறார். ஏன்? உலகத்தோட உள்ள தொடர்பு தனக்கு துண்டிக்கப்பட்டது என்றதை இங்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். உலகம், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கின்றது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன் என சொல்லியிருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தவிர வேறொன்றையும் குறித்து நாம் மேன்மை பாராட்டாது இருக்க வேணும் என்பதை இந்த 1 கொரிந்தியர் 2:2 முக்கியமான சாராம்சம். மறுபடியும் சொல்லுகிறேன், 1 கொரிந்தியர் 2:2 நாம் அறிய வேண்டியது என்ன என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிய வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்து முடித்ததை நாம் அறிய வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை மார்க் 16:16 தெளிவாக சொல்லியிருக்கிறது. வேறு ஒன்றையும் குறித்து நாம் மேன்மை பாராட்டாது இருக்க வேணும். வேறு ஒன்றையும் 1 கொரிந்தியர் 2:2 வேறொன்றையும் குறித்து உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் வேறு ஒன்றையும் அறிய முயற்சிக்க கூடாது. இதுதான் அங்கே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. சாத்தானுடைய சோதனை முழுக்க வேறொன்றை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமாக வேறொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பான் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நிச்சயமாக அறிய வேண்டும். வேறொன்றுக்கு நாங்கள் நம்முடைய விசுவாசத்தை திசை திருப்பின உடனே நம்முடைய ரட்சிப்பு கேள்விக்குறியாக வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ வேறொன்றை மானபடியால் தான் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்போமாக என்று கலாத்தியர் 6:14 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி மேன்மை பாராட்டினால், வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டினால் என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்தவம் உடனடியாக ஒரு தத்துவமாக மாறுகிறது, அல்லது கிறிஸ்தவம் ஒரு மதமாக மாறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டதன்படி வேறொன்றையும் குறித்து கவனமாக பாருங்கள், வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று 1 கொரிந்தியர் 2:2 சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 6:14 வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்போமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியா இருந்தால் வேறொன்று குறித்து நாம் மேன்மை பாராட்டினால் அல்லது வேறொன்றுக்கு நம்முடைய விசுவாசத்தை திசை திருப்பினால் நமக்கு என்ன ஏற்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பின்பற்றும் கிறிஸ்தவம் நமக்கு ஒரு தத்துவமாக மாறும். நாம் பின்பற்றும் கிறிஸ்தவம் நமக்கு ஒரு மதமாக மாறும். அப்போ தத்துவத்தினாலும் மதத்தினாலும் நமக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை.
இதைத்தான் நாம் கவனமாக அறிய வேணும். அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் அந்த சபைகள் ஒரு தத்துவம் மதம் ஆகியவற்றை பின்பற்றுகிற மாதிரி. ஏனென்று சொன்னால் அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பதில்லை, அவர்கள் வேறொரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். மற்றது அவர் சிலுவையில் செய்து முடித்ததை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை, அதற்கு பதிலாக வேறொன்றை விசுவாசிக்கிறார்கள். ஆனபடியால் அவர்கள் பின்பற்றும் கிறிஸ்தவம் தத்துவத்தை பற்றியது அல்லது ஒரு மதத்தை பற்றியது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். தத்துவம் இடைவிடாத ஆராய்ச்சி. மனுஷன் உண்மையை தேடி முடிவில்லாத ஆராய்ச்சியை நடத்துறதுக்கு பேர் தத்துவம். மனுஷ கட்டளைகளையும் மனுஷ கற்பனைகளையும் மனுஷ பிரமாணங்களையும் பின்பற்றுகிறதற்கு பேர் மதம். இவைகள் ஆவிக்குரிய உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு எந்த விதத்திலும் நமக்கு உதவப் போவதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம், 1 கொரிந்தியர் 2:2 விட்டு விலகினவுடன் கிறிஸ்தவம் ஒரு தத்துவமாக மாறுகிறது, கிறிஸ்தவம் ஒரு மதமாக மாறுகிறது. தத்துவம் முடிவில்லாத ஆராய்ச்சி, உண்மையை தேடி முடிவில்லாத ஆராய்ச்சி. மதம் மனுஷ கற்பனைகளையும் மனுஷ பிரமாணங்களையும் மனுஷ கட்டளைகளையும் பின்பற்றுகிறதற்கு பேர் மதம் என்று சொல்லப்படும். அப்போ இந்த 2 வழியினாலும் ஆவிக்குரிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் வேறொன்றுக்கு விலகின உடனே ஆவிக்குரிய விஷயங்கள் ஒன்றையும் அவன் அறிந்து கொள்ள மாட்டான். அவனில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தாவிட்டால், ஆவிக்குரிய கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் விட்டால், நாம் அறிந்த கிறிஸ்தவம், நாம் அறிந்த வேதம் ஒரு தத்துவமாகவும் அது ஒரு மதமாகவும் மாறும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் 1 கொரிந்தியர் 2:2 கட்டளை, வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 6:14 எதை குறித்து தான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். ஏனென்றால் கிறிஸ்துவே அந்த உண்மை. அப்போ முடிவில்லாத ஆராய்ச்சியின் மூலம் உண்மையை தேடுவானேன்? கிறிஸ்து ஒருவரே உண்மையாக இருக்கிறார், கிறிஸ்து ஒருவரே சத்தியமாக இருக்கிறார். அப்போ இதைத்தான் யோவான் 14:6 நமக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இன்னும் அந்த வேத வாக்கியத்தை சற்று விவரமாக பார்ப்போமானால், நானே அந்த வழியும் நானே அந்த சத்தியமும் நானே அந்த ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் தான் அந்த உண்மை, நான் தான் அந்த சத்தியம், என்னை அறியாமல் ஒருவனும் பரமபிதாவினிடத்தில் வர முடியாது என்பது யோவான் 14:6 தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் அவரை அறிகிறதற்கு பிரத்யேகமான ஒரு வழி உண்டு என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நானே அந்த வழியும். அப்ப அவரை அறிகிறதற்கு பிரத்யேகமான ஒரு வழி உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேதத்துக்கு இசைவான கிறிஸ்தவமே உறவை பற்றி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வேதத்துக்கு இசைவான கிறிஸ்தவம் உறவை பற்றியது.
அது மதம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், வேதத்தோடு இசைவான கிறிஸ்தவமே உறவை பற்றி சொல்கிறது. அப்போ கிறிஸ்தவம் உறவாக இருக்க வேணுமே தவிர அது மதமாக இருக்கக்கூடாது. அப்போ உறவாக இருக்க வேணுமா இருந்தால் அது வேதத்துக்கு இசைவான கிறிஸ்தவமாக இருக்க வேணும். வேதத்துக்கு இசைவான கிறிஸ்தவம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மதம் மனுஷனால் ஏற்படுத்தப்படுகிறது, உறவு தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், மதம் மனுஷனால் ஏற்படுத்தப்படுகிறது, உறவு தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மதம் ஏதாவது செய்வதற்கு தூண்டுகிறது. ஏன்? அதொரு கட்டளையாக இருக்கிறது, மனுஷ கட்டளை, மனுஷ பிரமாணமாக இருக்கிறபடியினால் அதை பின்பற்றுகிறவர்களிடத்தில் அதை செய்ய வேணும் என்றொரு கட்டளை அவர்களுக்கு பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவத்தில் அப்படி ஒரு கட்டளையும் கிடையாது. தேவாதி தேவனோட இயேசு கிறிஸ்து மூலமாக உறவை ஏற்படுத்துகிறது தான் உண்மையான கிறிஸ்தவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். மனுஷ கற்பனைகளையும் மனுஷ கட்டளைகளையும் செய்கிறதற்கு பேர் மதம். அப்ப நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? மதம் ஏதாவது செய்வதற்கு தூண்டுகிறது. உறவு இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்க தூண்டுகிறது. ஏனென்றால் விசுவாசம்தான் முக்கியமானது என்பதை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். ஆபகுக்கு 2:4 தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 15:6 அவன் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த 2 வேத வாக்கியங்களை பார்க்கும் பொழுதும் விசுவாசமே தேவையானது என்றும் அந்த விசுவாசத்தினால மனுஷன் பிழைப்பான் என்றும் அந்த விசுவாசமே மனுஷனுக்கு இருக்கிற நீதி என்பதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ற மனுஷனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாவிட்டால் கிறிஸ்தவத்தினால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிற அதே நேரம் அறிய வேண்டிய பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிய வேண்டும். அறியாவிட்டால் கிறிஸ்தவத்தினால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அடுத்ததாக அவர் சிலுவையில் செய்து முடித்ததை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாவிட்டால் ரட்சிப்பும் இல்லை, பரிசுத்தம் இல்லை. மிக முக்கியமான ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். அவரை அறியாவிட்டால் கிறிஸ்தவத்தில் ஒரு பிரயோசனம் இல்லை. அவர் சிலுவையில் செய்து முடித்ததை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்தால் மட்டுமே ரட்சிப்பை பெற முடியும், பரிசுத்தத்தை பெற முடியும். இல்லையேல் ரட்சிப்பும் இல்லை, பரிசுத்தமும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் இது 2ஐயும் தவிர வேறொன்றையும் கிறிஸ்தவர்கள் அறிய முயற்சி செய்யக்கூடாதென தேவ கட்டளையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ தேவ கட்டளை என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து
என்ற மனுஷனை நீங்கள் அறிய வேணும். அந்த மனுஷன் உங்களுக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பதை அறிய வேணும். அதனை விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தோட நீங்கள் அதை விசுவாசித்து அதோட நீங்கள் இணைந்து கொள்ள வேணும். வேறொன்றையும் நீங்கள் அறிய முயற்சிக்க கூடாது என தேவ கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்நாள் முழுக்க இந்த ரெண்டையும் அறிவதிலேயே அவன் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு விசுவாசியினுடைய வாழ்நாள் முழுக்க அவன் இயேசு கிறிஸ்துவை அறிய வேணும். அவர் சிலுவையில் செய்து முடித்தது அறிய வேணும். இது ரெண்டிலேயுமே அவன் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்த வேணும். வேறொன்றையும் அவன் அறிய முயற்சி செய்யக்கூடாது என்பது 1 கொரிந்தியர் 2:2 மூலம் தேவ கட்டளையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. யூதருக்கும் கிரேக்கருக்கும், உலகத்தினரை கிரேக்கர் என்று சொல்லலாம். அப்ப யூதரும் கிரேக்கரும் வேறொன்றை அறிய முயற்சித்ததனாலேயே கிறிஸ்து அவர்களுக்கு இடரலாயும் கிறிஸ்து அவர்களுக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:23 யூதருக்கும் கிரேக்கருக்கும் இயேசு கிறிஸ்து எப்படியாக இருக்கிறார், அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறார், அவர்களுக்கு இடரலாக இருக்கிறார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:23 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ ஏன் அவர்களுக்கு இடரலாக இருக்கிறது, ஏன் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து பைத்தியமாக இருக்கிறது என்றால், அவர்கள் அறிய தேவை இல்லாததை அறிய அவர்கள் முயற்சி செய்தபடியினால், அறிய சொன்னது என்ன, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்கள், அவர் சிலுவையில் செய்ததை அறிந்து கொள்ளுங்கள் என்று தெளிவாக கட்டளை கொடுத்திருக்க, அதை தவிர வேறு எதையோ அவர்கள் அறிய முயற்சித்ததனால இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இடரலாகவும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். இந்த 1 கொரிந்தியர் 2:2 மனுஷனுடைய தற்பெருமை, பிறக்கும் பொழுதே பெருமையோடு பிறந்த இந்த மனுஷன் பிறக்க பாவியாக பிறந்த மனுஷன் தற்பெருமை நிறைந்தவனாக இருக்கிறான். அப்ப அவனுடைய தற்பெருமைக்கும் அவன் நம்பி இருக்கிற சுயபலத்துக்கும், தேவனை அறியாததன் நிமித்தம் அவன் சுயபலத்தில் தங்கி இருக்கிறான். அப்ப கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், பாவியாக பிறந்த மனுஷன் அவனுக்கு முக்கியமாக சுயபலம்தான் அவனுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. தற்பெருமை அவனோடு கூட இருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய தகப்பன் அந்த மாதிரியான பெருமையோடு இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஆனபடியினால் பிறக்கும் பொழுதே பாவியாய் பிறக்கிற மனுஷன் தற்பெருமையோடு பிறக்கிறான். தேவனை அவன் அறியாததன் நிமித்தம் சுயபலத்திலே அவன் நம்பிக்கை கொண்டிருக்கிறான். அப்போ இப்படிப்பட்ட மனுஷனுக்கு 1 கொரிந்தியர் 2:2 பெரும் சவாலாக இருக்க போகிறது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் மதப்பிரசங்கத்தில் எதனை அறிய வேணும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து என்ற மனுஷனை அறிய வேணும். அவர் நமக்காக சிலுவையில் நிறைவேற்றியதை தவிர வேறு எதனையும் நாம் அறிய முயற்சிக்க கூடாதென்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் அவர் நிகழ்த்தின மலப்பிரசங்கத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார்.
அந்த முயற்சியை மனுஷன் மேற்கொண்டால் அதென்ன அந்த முயற்சியை இயேசு கிறிஸ்துவை தவிர அவர் சிலுவையில் செய்து முடித்ததை தவிர வேறொன்றை மனுஷன் அறிய முயற்சித்தால் அந்த மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார். அப்ப இது பற்றி மத்தேயு 7:22-23 அவர் சொன்னதை பார்ப்போம். அந்நாளில் அநேகர் என்ன நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வேத வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறது? கிறிஸ்தவர்களுக்கே சொல்லப்படுகிறது. யாரால் சொல்லப்படுகிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்படுகிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்றதை கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேணும். மத்தேயு 7:22 அந்நாளில் என்றா என்ன? ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய கண்ணை மூடி பரலோகத்துக்கு செல்ல வேணும் என்ற நோக்கத்தோடு அவன் இருப்பான். அப்ப அவன் மரித்த உடனே அந்நாளில் அநேகர் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இதிலிருந்து நாம் அறியக்கூடியது என்ன? அவர்கள் கிரியைகளில் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவை அறியவில்லை. கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை அவர்கள் அறியவில்லை. அதில் அவர்கள் நிலைத்திருக்கவில்லை. அதற்கு பதிலாக தீர்க்க தரிசனங்களில் அக்கறை செலுத்தினார்கள். அதற்கு பதிலாக பிசாசுகளை துரத்துவதில் அக்கறை செலுத்தினார்கள். அதற்கு பதிலாக அற்புதங்களை செய்வதில் கவனத்தை செலுத்தினார்கள். ஆனபடியால் அதுவும் 1-2 பேரல்ல, ஏராளமான கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டியதை அறியாமல், அறிய தேவை இல்லாதவர்களுடைய அதுகளில் தங்களுடைய கவனத்தை செலுத்தி அதன் அடிப்படையில் தாங்கள் பரலோகத்துக்கு போகலாம் என்று என்னிடத்தில் வருவார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அநேகர் என்று சொல்லுகிறார். அப்போ அநேக கிறிஸ்தவர்கள் மரித்தவுடன் என்னிடத்தில் வந்து இந்த மாதிரியாக வாக்குவாதங்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள். நான் சொன்னதை அவர்கள் செய்யாமல் தாங்கள் செய்ததை ஏற்று அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ள இழுத்து கொள்ள வேணும் என்று அவர்கள் கேட்பார்கள். அப்பொழுது என்னுடைய பதில் என்னவா இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. பாருங்கள், அந்த வசனத்தை அறியவில்லை. 1 கொரிந்தியர் 2:2 அறிய சொல்லி கிடக்கு. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. அவர்கள் அறியாதபடியினால் அவரும் அவர்களை அறியவில்லை. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அறியாமல் வேறொன்றுக்கு திசை திருப்புவர்கள் அக்கிரமக்காரர்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என கூறியிருக்கிறார்.
எப்பொழுதும் இதை பற்றி இன்னும் அதிகமாய் உங்களுக்கு விளக்க வேண்டியதாக இருக்கிறது. நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.